புலம்பெயர் நாடுகளிலிருந்து இலங்கை செல்வோர் மிகுந்த அவதானம் தேவை என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், கொழும்பு உட்பட பல பகுதிகளில் வெளிநாட்டவர்களை இலக்கு வைத்து பல்வேறு கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வாகனங்களில் பயணிப்போருக்கு மயக்க மருந்து கொடுத்து தங்க நகை உட்பட உடைமைகளை கொள்ளையிடும் கும்பல் ஒன்று செயற்பட்டு வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கொள்ளையர்கள் கும்பலாக இணைந்து இவ்வாறான பாரிய மோசடியில் ஈடுபடுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகனம் ஒன்றில் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஒருவருக்கு மயக்க மருந்து கொடுத்து அவர் அணிந்திருந்த 5 பவுண்ட் தங்க சங்கிலி கொள்ளையிடப்பட்டுள்ளது. பரந்தன் பகுதியில் வீதியோரமாக வாகனம் நிறுத்தப்பட்ட நிலையில் அங்குள்ள கடை ஒன்றில் குளிர்பானம் வாங்கி அவருக்கு குடிப்பதற்கு வழங்கியுள்ளனர். அதனை குடித்தவர் சிறிது நேரத்தில் மயக்கமடைந்துள்ளார். கொள்ளையர்கள் அவரின் உடைமைகளை களவாடிய நிலையில் தப்பி சென்றுள்ளனர். வீதியோரமாக நீண்ட நேரமாக வாகனத்தில் அசைவின்றி காணப்பட்ட நபரை அவதானித்தவர்கள் அவரை மீட்டு கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அவருக்கு சுயநினைவு திரும்பிய போது அவரின் தங்க நகைகள் திருடப்பட்டது தெரியவந்ததுடன் அது குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அதேவேளை பிரித்தானியாவிலிருந்து இலங்கை சென்ற பெண்ணொருவரின் உடைமைகள் மற்றும் ஸ்டெர்லிங் பவுண்ட் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த பெண்ணின் கடன் அட்டைகளை திருடி பல கடைகளில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் புத்தளம் பகுதியை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. கண்டியிலிருந்து எல்ல பகுதிக்கு சிறப்பு ரயிலில் பயணித்த பிரித்தானிய பெண்ணின் பயண பையில் இருந்தும் பணம் மற்றும் வங்கி அட்டைகள் திருடப்பட்டுள்ளன. திருடப்பட்ட வங்கி அட்டையை கொண்டு பல்வேறு ஆடம்பர பொருட்கள் கொள்வனவு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் வெளிநாடுகளில் இருந்து இலங்கை செல்வோர் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் என போலீசார் அறிவுரை வழங்கியுள்ளனர்.